மோஸ்ட்லி நீங்களே நிறைய தடவை நோட் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது மச்சான் 30,000க்கு நல்ல மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக பேசிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப், அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து 30K இருக்க மொபைலை வந்து அப்படி ஃபுல்லாக ஷோ பண்ணுவாங்க. அது எப்படி? டிஜிட்டல் மார்க்கெட்டிங். கோடிங்கே இல்லாமல் நல்ல சேலரி கொடுக்குற ஐடி ஜாப்ஸில் டாப் 10ல் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, என்னெல்லாம் பண்ணுவாங்க, ஈஸியாக இருக்குமா டஃபாக இருக்குமா, எவ்வளோ சேலரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோட் மேப்பாக இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் மொபைலை வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? நம்பர் 1, வாட் இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்? இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டிங்னா என்ன உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, நான் சொல்ல போகிறது எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ரோட்ல வந்து சும்மா நடந்து போயிட்டு இருக்கீங்க, ஜஸ்ட் ரோட் சைட் வாரில் வந்து பேனர் பார்க்குறீங்க அப்படின்னா அது மார்க்கெட்டிங். வீடாக போய் ப்ராடக்ட் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அது மார்க்கெட்டிங். லைக் நியூஸ் பேப்பர், மூவி போஸ்டர் அப்படின்னு ஒரு பிராண்ட் வந்து அவங்க ப்ராடக்ட்டோட சர்வீஸையோ வந்து உங்களுக்கு எப்படிலாம் வாங்க வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக என்னெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்களோ அது மார்க்கெட்டிங். இது வந்து மோஸ்ட்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே. இப்போ சேம் அதே ப்ராசஸ் அப்படியே டிஜிட்டலாக பண்ணுறது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். தென் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி வந்து ஷார்ட்டாக பார்த்துருவோம். லைக் 1989 வரைக்குமே ஏதாவது பிஸ்னஸ் வந்து ப்ராடக்ட்டோ சர்வீஸோ சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங், அதாவது முன்னாடியே சொன்ன மாதிரி டிவி ஆட் போடுறது, ரேடியோ ஆட்ஸ் போடுறது, நியூஸ் பேப்பர் ஆட்ஸ் போடுறது, போஸ்டர்ஸ் கொடுக்கறது, பேனர் ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, லெட்ஸ் சே ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி நண்பர்கள்னு வச்சுப்போம். என் ப்ராடக்ட் வாங்குறது வந்து யாராக இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும், இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கும், இல்லை ஆஃபீஸ்க்காக இருக்கும். ஸோ அது போல வந்து கம்ப்யூட்டரோட நீட் இருக்கிறவங்க மட்டும்தான் என்னோட கஸ்டமர்ஸ் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா, லெட்ஸ் சே ஒரு 50K இல்லை 60K கொடுத்து ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னா, லைக் அந்த ஆடை பார்க்குறவங்க வந்து சின்ன பசங்களாக இருப்பாங்க, டீனேஜாக இருப்பாங்க, இல்லை வயசானவங்களாக இருப்பாங்க. ஸோ அதனால வந்து என்னோட டார்கெட் கஸ்டமர்ஸ் வந்து ஆக்சுவலாக டார்கெட் பண்ண முடியாது இல்லையா? ஜஸ்ட் இந்த ஆட்ஸ்க்குலாம் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு உட்காந்துருக்கணும், வந்தால் வரும், அப்படி இல்லைன்னா ஸ்வாகா தான். 1998 தான் பிலிப் காட்லர் அப்படிங்கிற ஒருத்தர் நம்ம ஜஸ்ட் இன்டர்நெட் மட்டும் யூஸ் பண்ணி பீப்புளை டார்கெட் பண்ணியே ஆக்சுவல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைமில் வந்து இன்டர்நெட் மார்க்கெட்டிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே ஓடிட்டே இருந்து 1994 ஃபர்ஸ்ட் கிளிக்கபிள் ஆடை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அங்கே ஸ்டார்ட் ஆன ஆன்லைன் மார்க்கெட்டிங் இப்போ வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக வந்து நிற்கிது. நம்பர் 3, ஹூ இஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர்? நான் முன்னாடி சொன்னதை வச்சு உங்களுக்கு வந்து ப்ராப்பராக டிஜிட்டல் மார்க்கெட்டர்னா யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். லைக் ஜஸ்ட் ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ வந்து பீப்புளுக்கு கரெக்டாக டார்கெட் பண்ணி எங்கெல்லாம் போகணும், எப்படி போகணும், என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்து பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்க ஆள் வந்து எல்லாமே ப்ராப்பராக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க தான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டருங்க. நம்பர் 4, டைப்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குங்க. லைக் வெப்சைட் மார்க்கெட்டிங், SEO அதாவது சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், PPC மார்க்கெட்டிங், கண்டென்ட் மார்க்கெட்டிங், இமெயில் மார்க்கெட்டிங், அஃபிலியேட் மார்க்கெட்டிங், இன்ஃப்ளூயன்சஸ் மார்க்கெட்டிங்னு ஏகப்பட்ட இருக்குங்க. எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக ப்ராசஸ் இருக்குங்க. லைக் SEO மார்க்கெட்டிங் பண்ணாங்க அப்படின்னா பீப்புள் வந்து ஏதாவது சர்ச் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா SEO மார்க்கெட்டிங் பண்ண பிராண்ட் வந்து அவங்க சர்ச் பண்ணும்போது டாப்பில் வந்து நிற்கும். ஸோ அப்போ வந்து அவங்க கிளிக் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இந்த SEO மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுவாங்க. லைக் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னா யூடியூப்லேயோ, இன்ஸ்டாகிராம்லேயோ, ட்விட்டர்லேயோ ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வச்சுருக்கவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி அந்த பிராண்டை வந்து நீங்கள் உங்கள் வீடியோ வந்து ப்ரொமோட் பண்ணுங்க, அதுக்கு வந்து நான் மணி பே போடுறேன்னு சொல்லி அந்த மாதிரி இதுவும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபீல்டு உங்கள் கரியராக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நம்ம சொல்ல போகிற ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1, லேர்ன் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். லைக் நீங்கள் மார்க்கெட்டிங்னா என்ன, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, என்னெல்லாம் பண்ணணும், SEOனா என்ன, PPCனா என்னன்னு சொல்லிட்டு எல்லா பேசிக்ஸும் ப்ராப்பராக டீப்பாக கற்றுக்கணுங்க. லைக் இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து எல்லா டைப்லையும் நம்ம கற்றுக்கணுமா, எல்லாத்தையும் போகணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி இல்லைங்க. லைக் ஒரு சில பேர் வந்து SEO ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, லைக் ஒரு சில பேர் வந்து PPC ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் டொமைன் சூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் மட்டும் ப்ராப்பராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை மட்டும் சூஸ் பண்ணி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதை மட்டும் ரன் பண்ணலாம். லைக் மற்றவங்க தெரிஞ்சிருக்கணும், பட் இதை வந்து ப்ராப்பராக டீப்பாக ரன் பண்ணாங்க. ஸ்டெப் நம்பர் 2, மாஸ்டர் கீ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டூல்ஸ். தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது என்னெல்லாம் டூல்ஸ் யூஸ் பண்ணணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ப்ராப்பராக லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. லைக் டூல்ஸ் லைக் செம்டர்ஸ், கூகுள் ஆட்ஸ், கூகுள் அனலிட்டிக்ஸ் சொல்லிட்டு அது போல நிறைய டூல்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்க. லேர்ன் பண்ணிட்டு லேர்ன் பண்ணதோடு விடாமல் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எப்படி டூல்ஸ் ஒர்க் ஆகுது, என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு சும்மா சாம்பிள் இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸ்டெப் நம்பர் 3, பேக் டு லேர்ன். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து எங்கே லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் யூடியூப்லேயே வந்து ஏகப்பட்ட டுட்டோரியல்ஸ் இருக்குங்க. எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரீயாக சும்மா லேர்ன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் எதை சூஸ் பண்ண போகிறீங்கன்னு பார்த்துட்டு அதை அப்படியே யூடியூப்பில் போடுங்க. அப்படி யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா ஏகப்பட்ட வீடியோஸ் வரும். அதெல்லாம் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்து நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கலாம். அது போக கோர்ஸரா, மெட்டா அது போல பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக ஒரு சில கோர்ஸ் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பேசிக்ஸ் எல்லாமே கற்றுக்க அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் மட்டும் அந்த கோர்ஸோட லிங்க்ஸ் ப்ளஸ் யூடியூப் வீடியோஸோட லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் இன்ஸ்டியூட் போனால் மட்டும்தான் படிப்பேன், வீட்டில் இருந்தால் படிக்க முடியாது, செல்ஃபாக ரன் பண்ண மாட்டேன், ஃபோக்கஸ் பண்ணி படிக்க மாட்டேன் அப்படின்னு ஆச்சுங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்களே போய் இன்டர்நெட் போயிட்டு அது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்
மார்க்கெட்டிங் கோர்ஸ் நியர் கொடுங்க, இல்லைனா கோர்ஸ் இன் சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர், கொச்சி அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. ஏகப்பட்ட கோர்சஸ் வரும். ஸோ அதில் வந்து நீங்களே உட்காந்து எது வந்து ப்ராப்பராக வேணுமோ அது ப்ராப்பராக பார்த்து அதை ரிவ்யூஸாக பேஸ் பண்ணி அங்கேயாவது காண்டாக்ட் பண்ண முடிஞ்சோ காண்டாக்ட் பண்ணி எப்படி கோர்ஸ் இருக்குன்னு தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டெப் நம்பர் 4, ப்ரிப்பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போர்ட்ஃபோலியோ. நீங்கள் லேர்ன் பண்ணது, ப்ராக்டிஸ் பண்ணது எல்லாமே ப்ராப்பராக வச்சு உங்களுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ கேம்பெயின்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ரீச் கிடச்சிருக்கு, என்ன கன்வர்ஷன் கிடச்சிருக்கு, என்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க, லைக் SEOவா இல்லை PPCயா அந்த மாதிரி என்னெல்லாம் யூஸ் பண்ணீங்க, அது இதுன்னு நம்பர்ஸ் அண்ட் மெட்ரிக்ஸை ப்ராப்பராக போடுங்க. ஸோ அப்போ நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் போடுற ஸ்கில்ஸ் தான் வந்து ஒரு இன்டர்வியூட்ட வந்து நீங்கள் ஸ்கில்ஸ் எல்லாம் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ப்ரூவ் பண்ண போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஒர்த்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஸ்டெப் நம்பர் 5, ஸ்டார்ட் அப்ளிங் ஃபார் ஜாப்ஸ். நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்யூம்லாம் மேக் பண்ணிவிட்டு லிங்க்டின்லையோ, இண்டீட்லையோ, கிளாஸ்டோர்லையோ எதில் வந்து ப்ராப்பராக போகணுமோ அதில் போய்ட்டு நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஜாப் சிஸ்டம் ஆகும். அதில் வந்து எல்லாம் போய்ட்டு எவ்வளோ அப்ளை பண்ண முடியாது அவ்வளோ அப்ளை பண்ணுங்க. அதில் வந்து உங்கள் ஸ்கில்ஸும் கம்பெனியோட ஸ்கில்ஸும் எங்கே மேட்ச் ஆகுதோ அந்த கம்பெனியில் நீங்கள் ஈஸியாக ப்ளேஸ் ஆகிடலாம். தென் சேலரிங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் சேலரி எவ்வளோ அப்படி கேட்டிங்க அப்படின்னா இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் போகிறீங்களோ அதை பொறுத்து அந்த சேலரி மாறும். லைக் நீங்கள் வந்து PPCயில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வேறு சேலரி, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வேறு சேலரி. லைக் ஆவரேஜ் சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ இருக்குது, அதை ஒருத்தையான போர்ட்ஃபோலியோ தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போகிறீங்க அப்படின்னா ஒரு 3 to 5 LP வரைக்கும் வாங்கலாம். லைக் அதுவே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா மினிமம் 50K to 2 lakh வரைக்கும் மந்த்லி ஏர்ன் போட்டிருக்காங்க. அவ்வளோதாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி டாப் டு பாட்டம் என்னெல்லாம் தெரியணுமோ பேசிக்ஸ் எல்லாமே ப்ராப்பராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்லையோ இன்ஸ்டாடிஎம்லேயோ சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ரியல் டைமில் யாராவது டிஜிட்டல் மார்க்கெட் ஒர்க் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வந்து நான் பாட்காஸ்ட் போடணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு DM பாட்காஸ்ட்னு போடுங்க. எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதோ யாராவது டிஜிட்டல் மார்க்கெட் ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறவங்களை கூப்பிட்டு ஒரு பாட்காஸ்ட்டே போட்டுருவோம். அண்ட் உங்களுக்கு வந்து வேறு என்ன ரோட் மேப் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, அதையும் போட்டுருவோம். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் லைக், ஷேர் எல்லாம் பண்ணி விடுங்க. அந்த எப்போ சொல்கிற மாதிரி stay healthy, be happy, the world is yours. Just do what excites you. Bye.